வீக்கெண்ட் ஆனாவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மீந்த காய்கறியை என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து உங்ககிட்ட மீந்து போன காய்கறிகள் இருந்ததுன்னா அதையுமே நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுடுங்க. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் துருவன தேங்காவும் அது கூட காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப வேரி ஆகிற மாதிரி சேர்த்து 1 ஸ்பூன் அளவில் சீரகம் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி தனியாக விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 8 நிமிஷம்க்கு அப்புறம் காய்கறி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த வெந்து வந்த காய்கறியோட 1 ஸ்பூன் அளவில் புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 to 2 மினிட்ஸ் கழித்து நாம் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்திங்கன்னா டேஸ்டான அவியல் ரெடி. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.